ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். முன்னாள் எம்எல்ஏ செங்கோட்டையின் தொகுதியாக கோபி தொகுதி பார்க்கப்படுகிறது. அவர் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் அங்கு வருகை புரிந்திருக்கிறார். மக்களின் ஆரவாரம் எப்படி இருக்கிறது? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நிச்சயமாக, அதாவது நீங்க சொன்னது போல கோபி சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் 9 முறை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மாபெரும் அதிமுக மூத்த தலைவராக அறியப்பட்ட செங்கோட்டையின் கோட்டையாக காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் தமிழக வெற்றி கழகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்து அவருக்கு நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டு அவர் சொந்த ஊர் திரும்பிய போது தாவேகாவினர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை 175வது சட்டமன்ற தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த பிரச்சாரத்தை அதாவது செங்கோட்டையின் கோட்டை என்று சொல்லப்படும் நிலையில் அப்படி இல்லை, அப்படி மெய்ப்பிக்கும் நிலையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வரவேற்பை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க வேண்டும் என அதிமுக, அதாவது தற்போது மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ செல்லூராஜ் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பதற்காகவும், அதே போல வேலுமணி மற்றும் KP முனுசாமி ஆகியோர் இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கும் வகையில் கேரள மாநிலத்திலிருந்து சண்டை மேளங்களும், அதே போல கிராமிய நடனங்களும், அதே போல வள்ளி கும்மியாட்டம் எனப்படும் வள்ளி கும்மியமும் போன்ற பல்வேறு கலைகளை வைத்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வரவேற்பு கொடுத்து வருகின்றன. குறிப்பாக இந்த நடக்கக்கூடிய சுற்றுப்பயணம் என்பது மற்ற சட்டமன்ற தொகுதிகளை காட்டிலும் சற்று கூடுதலாக அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எழுச்சி அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக ஈரோடு சக்தி செல்லும் சாலையில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் 2 நுழைவாயில் பகுதி உள்ளது. அதில் ஈரோடு செல்லும் நுழைவாயில் பகுதியில் இருந்து சக்தி செல்லும் சாலை நுழைவாயில் பகுதி வரை, அதாவது கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாகவே முன்னாள் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக வழிநெடுங்கள் அதிமுக தொண்டர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். மேலும் இந்த கூட்டத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்களும் அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியிலுமே எதிர்பார்ப்பு நிலவியுள்ளது. குறிப்பாக கடந்த முறை செங்கோட்டையன் தாவேகா மத்தியில் பேசிய போது காலை வாரி விடுவரெல்லாம் என்று குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசினார். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சாரத்தின் போது பேச்சு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற சட்டமன்ற தொகுதிகளை காட்டிலும் இங்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். இதற்கு எதற்கும் பார்த்தோம்னால் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்று சொந்த தொகுதி என அனைவராலும் அழைக்கப்படும் நிலை அது அப்படி அல்ல, இது அதிமுகவின் கோட்டை என அதை சொல்லும் வகையில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். மேலும் இவர் வரும் வழிநடுங்கள்லாம் தொண்டர்கள் ஏராளமான தொண்டர்கள் பூர்ண கும்ப மரியாதை ஆகட்டும், தாழ்வை ஆகட்டும், பரிசு பொருட்களாகட்டும் அனைத்தையும் வழங்கி வருகின்றனர். அவர்களை நோக்கி எடப்பாடி பழனிசாமி கை அசைத்தவர் வருகிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதாசிவம். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.